தேர்ட் இயர் படிக்கிறேன். எங்க காலேஜ் நாங்க வெளியே சொல்றதுக்கே ரொம்ப அசிங்கப்படுவோம். ஏன்னா மற்ற காலேஜுங்கெல்லாம் ரொம்ப எல்லா வசதியோட இருக்கும். ஆனா எங்களுக்கு ஒரு வசதியே இல்லாத ஒரு காலேஜ். ஏன் நாங்க உள்ள கிளாஸ் ரூம்ல உட்காரத்துக்கு கூட பெஞ்சு கூட சரியில்லாம இருக்கும், டோர் சரியில்லாம இருக்கும், ஜன்னல் சரியில்லாம இருக்கும். அந்த கேம்பஸ்குள்ள எங்களுக்கு ஒரு சேஃபே கிடையாது. ஏன்னா அது ஒரு பார்க் மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு காசு வச்சா கூட காணாம போயிடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நாங்க இருந்தோம். இப்போ எங்களுக்கு இவ்வளவு பேர் பில்டிங் கட்டி கொடுத்து எல்லா ஒரு ஃபெசிலிட்டியோட இருக்கு. லைட்டு, ஃபேன், அங்க ஃபேனே ஓடாது. அப்படிலாம் கஷ்டப்பட்டோம். ஒரு வெயில் காலத்துல, மழை காலத்துல அந்த இடத்துல பில்டிங்லாம் ஒழுவும். ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கும். எங்களால எந்த ஒரு இதுவும் பண்ண, நாங்க போய் வீட்டுல போய் சொன்னோம்னா நீங்க தானே போய் காலேஜ் சேர்ந்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி காலேஜ் கட்டியிருக்கு நாங்க சொன்னோன்னு எங்க வீட்லயே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா நான் ரொம்ப லாங்கா ரொம்ப ஒரு கிராமத்துல இருந்து வர்றதுனால எனக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஆனா எல்லாருமே சொல்லுவாங்க, நீ ஏன் அங்க இருந்து ஏன் இந்த காலேஜ்க்கு சேர்ந்த அப்படிலாம் சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க. இப்போ நான் எங்க காலேஜ்னு சொல்லிட்டு நான் பெருமையா சொல்லுவேன். மு.க.ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை ஏற்படுத்தி கொடுத்த சங்கர் ஐயாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். பழைய கல்லூரியில எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் அதிகமா இருக்காது. பாத்ரூம்லாம் அவ்வளோ இருக்காது. நாங்க போயிட்டு கொஞ்சம் பாத்ரூம் அந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளீனா இருக்காது. பொது பாத்ரூமா தான் இருக்கும். அதுல பொதுமக்களும் போவாங்க, மாணவராக நாங்களும் போவோம். அதனால எங்களுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்காது. புது காலேஜ்ல பாத்ரூம் வசதி இருக்கு. அதுவும் மாற்றுத்திறனாளிக்கான பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு ரூம்ஸ் அதிகமா இருக்காது. நாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு 2 ஷிஃப்டா பிரிச்சுட்டு காலேஜ் நடந்திருக்கோம். இப்போ ஒரே ஷிஃப்டா போட்டதுனால எங்களுக்கு ஈஸியா காலையில மத்தியானம் போயிட்டு எங்களால ரிலாக்ஸா படிக்க முடியும். அது மட்டும் இல்ல, பக்கத்துலயே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்கு. எளிமையான முறையில நாங்க பஸ்லயே போயிட்டு எளிமையான முறையில படிக்க முடியும். அந்த காலேஜ்ல எங்களுக்கு மழை பெஞ்சா ஒழுகும். அப்புறம் ரூம் வசதி அவ்வளவு இருக்காது. 15 ஆண்டுகளா இந்த புது கல்லூரி கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த 15 ஆண்டுகளோட கனவு தான் இன்னைக்கு நினைவாயிருக்குது.